ராதே கிருஷ்ணா. நாம் நேற்றுக்கு ஆத்மாவுடைய ஒரு வித்தியாசத்தையும் சரீரத்திற்கும் ஆத்மாவிற்கும் வித்தியாசம் உண்டு, இது வேறு அது வேறு என்பதை ஆரம்பித்து பார்த்து கொண்டு வரும்பொழுது கபிலர் தன் தாயாருக்கு எடுத்து கூறிய கருத்துக்களை நான் சொல்லி வந்தேன். அடியன் சொன்னதுன்னா என்ன, சுவாமியும் அண்ணாவும் சொன்னது தான் அடியன் சொல்கிறேன். இப்போது அதாவது நம்முடைய ஆன்மா வேறு, உடல் வேறு. இது நமக்கு எல்லாருக்குமே தெரிந்த விஷயம். சின்ன குழந்தைய கேட்டால் கூட சொல்லிடும், ஆத்மா வேற உடம்பு வேற அப்படின்னு. ஆத்மா என்பது என்ன? அதை விட ஒரு சின்னதாக ஒரு வஸ்துவை நம்ம அறிவியல் பாடத்தில் அணு அணு என்று கூறுகிறார்களே, அதுபோல் அதோட ஒரு சின்னதாக உடைச்சிட முடியாது. அந்த அளவில் பகவான் நம்ம உடம்பு உள்ள எல்லார் உடம்புலையும் இருக்கார். அவர் இல்லைன்னா நம்மளுடைய இயக்கம் எதுவுமே கிடையாது. ஆன்மா இல்லைன்னா நம்ம இயங்க முடியாது. பகவான் தான் நம்மளை எல்லாத்தையும் நடத்தி செல்கிறார். இதை எப்படி தெரிஞ்சுக்கலான்னா, என்னோட கை அப்படின்னு சொல்கிறோம், என்னுடைய பேனா அப்படின்னு சொல்கிறோம், என்னுடைய புத்தகம் அப்படின்னு சொல்ல தோன்றுறது இல்லையா? அப்போது என்னுடையதுன்னு சொல்லும்போதே அந்த வஸ்து வேற நம்ம வேற அப்படின்றது நமக்கு தெரியுது இல்லையா? அந்த வஸ்து வேற, நான் வேற. எப்போவுமே இந்த ஆத்மா நான் நான் நான்னு சொல்லிகிட்டே இருக்கும் மனசு உள்ள, நான் 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 நான்னு. இப்போது நம்மளுக்கே ஒரு அடிபட்டு மயக்கம் ஆகிடுது, ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் கழித்து எழுந்துக்கிறோம். உடனே எல்லாத்துலேயும் நம்ம இது எல்லாத்துலேயும் பார்க்கறது தான், கேட்குறது தான். என்ன கேட்கும்? நான் எங்கே இருக்கேன், எங்கே இருக்கேன்னு கேட்கலாமோ இல்லையோ? நான் எங்கே இருக்கேன்னு கேட்குறோம். அப்போ நான் வேறு, இந்த சரீரம் வேறு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு. நான் ஒன்று ஞாபகம் இருக்குது நம்மளுக்கு. பேர் ஊர் கூட மறந்தால் கூட நான் என்னது மறக்கலை. உள்ளுக்குள்ளே ஓடிண்டே இருக்காது. மயக்கமாக இருந்தாலும் எப்போவுமே அது ஓடிண்டே இருக்கு. இப்போது உதாரணத்துக்கு சொல்லணுன்னா, இது என்ன கொஞ்சம் கடினமான விஷயன்றதுனால உதாரணங்கள் சொல்லி புரிய வேண்டியதாக இருக்குது. எனக்கே கூட சுவாமிகள், அண்ணா எல்லாரும் அவளுடைய உதாரணத்தை கேட்டு அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ 4 சக்கர வண்டியில் போகிறோன்னு வச்சிங்களேன். ஏதோ நம்ம போகிற இடத்துக்கு போய் சேர்ந்துட்டோம், அங்கே வண்டியை நிறுத்திடுறோம். அது வரைக்கும் வண்டியில் எல்லாமே வேலை செஞ்சுருந்தது. வண்டியை நிறுத்தின உடனே எதுவுமே வேலை செய்யலை. ஒலி அடித்து பார்க்குறேன், ஒலி அடிக்கலை. கதவு திறந்து பார்க்குறேன், ஏற்றி மூட முடியல. குழு வசதி வேலை செய்யலை. எல்லாமே நின்று போயிடுது. கடிகாரத்தில் மணி காட்டல. சரி, வேலையெல்லாம் முடிச்சுட்டு இப்போ வண்டியில் நான் ஏறுறேன்னு வச்சுங்களேன். அப்போது சாவி போட்டு வண்டியை ஓட செய்கிறேன். அப்போது இந்த கடிகாரத்தில் இருக்கிற மணி மட்டும் இப்போ என்ன நேரமோ அதை காட்டுறது. இப்போ நான் அனுப்பிச்சிட்டு போய் 1 மணி நேரம் ஆச்சு, வந்தேன், உக்காந்தேன். இப்போ மட்டும் அந்த கடிகாரம் மட்டும் எப்படி இப்போ இருக்கிற நேரத்தை காட்டுறது? அப்போ அது உள்ளுக்குள்ளே அந்த கடிகாரம் ஓடிண்டே இருந்திருக்கு. அது போல தான் நம்ம என்ன நிலைமையில் இருந்தாலும் ஆத்மா உள்ளுக்குள்ளே ஓடிண்டே தான் இருக்கும். நான்றது அதுக்கு ஞாபகம்
இருந்துகிட்டே தான் இருக்கும். இப்போது நான் பிறக்கிறேன், நான் மகன் என்ன வச்சுக்கிறேன். இன்னும் கொஞ்ச நாள் ஆச்சு, எனக்கு தம்பி பிறக்கிறான், நான் அண்ணன் அப்படின்னு எழுதிக்கிறேன். அப்புறம் எனக்கு ஒரு பையன் பிறக்கிறான், நான் அப்பா, நான் தாத்தா. இதெல்லாம் பாருங்களேன், நான் மகன், நான் தம்பி, நான் அண்ணன், நான் அப்பா, நான் தாத்தா, எல்லாம் இது எல்லாத்தையும் ஒரு பலகையில் எழுதி நடுவில் ஒரு கோடு போடுங்களேன். நான்லாம் ஒரு பக்கம் தனியாக இருக்குமா? இந்த உறவு முறைகள்லாம் தனியாக இருக்குமா ஒரு பக்கத்தில்? அப்போது இடது பக்கம் இருக்கிற நான் அவன்னு வர்றது பற்றியா, அதான் ஆத்மா. இந்த உறவு முறை மாறிண்டே இருக்கிறது, அது என்னோட சரீரம். வளர்றது, தேயறது, போகிறது எல்லாமே அது சரீரம். அப்போது சரீரம் வேற, ஆத்மா வேற. நான்றது ஆத்மா, இந்த பக்கம் இருக்கிறதெல்லாம் சரீரம். அப்போ ஆத்மா வேற, நான் வேற. இதை கபிலர் தன் தாயாருக்கு எடுத்து உரைத்தார். ரஜசு தாமசு சாத்விக குணங்கள், அதில் சாத்விக குணத்தை மட்டும் வளர்த்து கொள்ள வேண்டும். அவர் கூறும்போது மனசு ஒன்று தான், ஆனால் மனசே தான் நம்மளோட மனசே தான் நம்மளுக்கு நண்பன், நம்ம மனசே தான் நம்மளுக்கு விரோதின்னு சொல்கிறார். கிருஷ்ணரும் அதே தான் சொல்கிறார் கீதையில் அர்ஜுனனுக்கு. அர்ஜுனா, உன் மனதே தான் உனக்கு விரோதி, உன் மனதே தான் உனக்கு நண்பன் என்கிறார். அர்ஜுனன் அது எப்படி ஆகும்? ஒரு மனதே எப்படி விரோதியாகவும் இருக்கும், நண்பனாகவும் இருக்கும்? இப்போ நம்ம நித்தியமே ஏதோ ஒரு கோயிலுக்கு போகிறோம், அங்கே பாகவத உபன்யாசம் நடக்கிறதுன்னு வச்சுங்களேன். முதல் நாள் போகிறோம், பாகவதம் கேட்க ஆரம்பித்த உடனே அது எம்பெருமானுடைய கிருபை, கிருஷ்ணருடைய அனுகிரகம். இப்போ நம்மளுக்கு எல்லாம் தேவையான ஒன்று தான், மழை பெய்யுது. பாகவத உபன்யாசம் முடிஞ்சுது, நாம் ஆற்றுக்கு வந்துட்டோம்னு வச்சுங்க. மறுநாள் அதே நேரம் உபன்யாசம் நடக்கிற நேரம் ஒரு 6:30 7ன்னு வச்சுங்களேன். அந்த 6:15 6:30 மணிக்கு நம்ம மனசு நேற்றுக்கே போனோம், ரொம்ப சிரமப்பட்டு மழையில் நனைஞ்சிட்டு கஷ்டப்பட்டு வந்தோம், அவர் எப்போ முடிப்பாரோ, என்ன நேரத்துக்கு முடிப்பாரோ தெரியாது, மழையில் நம்ம கஷ்டப்பட்டு வரணும், சரி அதனால் இன்றைக்கி போக வேண்டாம் அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா பாகவதம் போச்சு, கிருஷ்ணானுபவம் போச்சு, அன்னைக்கு போச்சு எல்லாம். ஆனால் அதே மனசு எதுக்கு தான் நினையலை. இப்போ எவ்வளவோ நாம் போகிறோம் வரோம், எதுக்கோ மழையில் நினைக்கிறோம். பாகவதம் அதுக்கு கிருஷ்ணர் கதை கேட்கறதுக்கு நினைஞ்சா என்ன இருக்குது, போயிட்டு வரலாமேன்னு நினச்சதுன்னு வச்சுங்கோ, அன்றைக்கி பாகவதம் கிடச்சிட்டு, கிருஷ்ணானுபவம் கிடச்சிட்டு, பகவத் அனுகிரகமும் பரிபூர்ணமாக நம்மளுக்கு கிடச்சிடும். அப்போது ஒரே மனசு தானே. 6:15 போக வேண்டான்னு நினச்சிட்டுனா போக முடியல, அது விரோதி ஆகிடுது. நம்மளுக்கு பகவத் விஷயத்தை கேட்க முடியாமல் போச்சு, நமக்கு விரோதி ஆகிடுச்சு. அதே போகலான்னு நினச்சி முடிவு எடுத்துட்டு அந்த மனசு நம்மளுக்கு நண்பன், பகவத் விஷயத்தை கேட்கறதுக்கு அனுகூலமாக இருந்த நண்பன் ஆயிடுத்து. அப்போது ஒரே மனசு தான் நம்மளுக்கு விரோதி, ஒரே மனசு தான் நம்மளுக்கு நண்பனும் கூட. மனசை பெருமாளிடத்திலேயே ஏகாகிர சித்தமாக வச்சுட்டு பக்தி பண்ணோன்னா நமக்கு பகவத் கிருபை இருந்துகிட்டே இருக்கும். அந்த பெருமாளை எப்பவும் மனசார நினச்சிண்டு அவனை திருவடியை கெட்டியமாக பிடிச்சிக்கோங்கன்னு
கபிலர் தாயாருக்கு எடுத்து சொல்கிறார். இந்த சாம்கிய யோகத்தை பற்றி சுக மகரிஷி பரீட்சித்துக்கு எடுத்து கூறி அந்த பகவானே கபிலராக அவதாரம் எடுத்து கூறிய அந்த சாம்கிய யோகத்தை பரீட்சித்து கேட்டுவிட்டு, ஆன்மாப்படும் கஷ்டங்களை பற்றி கூறுங்கள் என்று சுகபிரம்மத்திடம் பிரார்த்திக்கிறார். சுக மகரிஷியும் ஆன்மாக்கள் படும் கஷ்டத்தை விவரிக்க தொடங்குகிறார். ராதே கிருஷ்ணா.